ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ். இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் எபிசோட் 17. ஸோ இந்த எபிசோடில் we are going to print in the sense like stenciling ஈஸியாக ஒரு டோட் பேக்கில் ஸ்டென்சிலிங் டெக்னிக் படித்து பண்ண போகிறோம். இது வந்து நவராத்திரிக்கு தாம்பூல பையா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ let us see what the materials are required for the same. So we need a tote bag. இது வந்து ஒரு காதி காட்டன் கிளாத். தென் மினிமல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு லெமன் எல்லோ அண்ட் ஒரு டார்க் க்ரீன். ஸோ இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் பெயிண்டிங் வி நீட் அ ஸ்பாஞ்ச் பிட். அப்பார்ட் ஃப்ரம் த பேக் அண்ட் த கலர்ஸ் வி நீட் ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர், பென்சில் டு ட்ரா. அதை கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணலாம், ஒரு மார்க்கப் பென் யூ கேன் யூஸ். இது வந்து ஸ்டென்சில் கட் பண்ண போகிறோம். இந்த பேப்பரில் இன்ஸ்டண்ட்டாக டிசைன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணி பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் கட்டிங் வி நீட் அ சிசர்ஸ். ஓகே, இது வந்து நம்ம டோட் பேக்கில், அதாவது காதி கலரில் பண்ணுறதுனால அதுக்கு நம்ம வந்து இந்த 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே டெக்னிக், இதே ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் ஃபேப்ரிக்லையும் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் வேணும். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு அண்ட் காப்பர் ஆர் ஒன்லி கோல்டு, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டென்சிலிங் சொன்னேன் இல்லையா, நம்மளே தான் இந்த ஸ்டென்சில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு A4 சைஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம வந்து பிகினர்ஸ் லெவலில் ஒரு லீஃபி பேட்டர்ன் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா ஸ்டென்சில், அதனால் இந்த ஓப்பனிங் வந்து ஒரு சைடாக இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து டிசைன் ட்ரா பண்ணோம். ஒரு லீஃப் ஷேப், அதாவது ஹாஃப் லீஃப் ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம லீஃப் ஷேப்க்கு ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டென்சிலிங் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதில் இட் ஷுட் பி அ பேட்சி ஸ்டஃப் இல்லையா. ஸோ அந்த கேப்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கேப்ஸ் விட்டு விட்டு நம்ம இதில் வந்து இந்த லீஃபி பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் கொஞ்சம் இப்படி கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு ஜஸ்ட் மார்க் அ லைன். அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணி இப்படி 2ம் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க டுவர்ட்ஸ் த எண்ட். ஓகே, ஸோ இது வந்து இப்படி ஓப்பனிங் சைடு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அகெயின் லீவ் அ லிட்டில் கேப், ட்ரா த நெக்ஸ்ட் பேட்ச். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு லீஃபி பேட்டர்ன் வருது பாருங்க. இப்போ இதில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது இல்லையா, நம்ம இந்த